இதில் 1 கப் அவல் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு பவுலில் சேர்த்துக்குங்க. இது கூடவே 1/4 கப் தயிர் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதே அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது அப்படியே 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ டபுள் ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம். இது கூட 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்குங்க. உப்பு தேவைக்கு சேர்த்துட்டு இதை நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். இப்போ நம்ம மிக்சியிலேருந்து அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ நமக்கு தோசை மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு தோசை இட்லி மாவு தோசை மாவு இல்லாத நேரத்தில் சட்டுன்னு இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். இப்போ கல்லும் காஞ்சிருச்சு. நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். இதுக்கு சட்னி நம்மளுடைய விருப்பம் தாங்க. தேங்காய் சட்னி இல்லைனா கார சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். வேகட்டும். இப்போ நம்ம தோசை வெந்துருச்சுங்க. அது மேலே கொஞ்சம் நம்ம எண்ணெய் விருப்பப்பட்ட எண்ணெய் இல்லைனா நெய் எதனாலும் உங்களுடைய விருப்பம் தாங்க சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கம் வேகட்டும். நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ தோசை இந்த மாதிரி நம்ம இந்த கலர் மாறி வரணுங்க. நல்லா லோ ஃப்ளேம்லேயே போட்டு நீங்கள் சுட்டு எடுத்தால் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. நம்ம எடுத்துக்கிறலாம். அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. இப்போ நம்ம அடுத்து தோசை ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் நம்ம சாதாரண தோசை மாதிரி இழுவ வராதுங்க. ஓரளவு தான் நம்ம இழுவ முடியும் தோசை. இப்போ வேகட்டும். நான் சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் தீ குறைச்சே நல்லா வேக விட்டு எடுத்தோம்னா சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.